ஹாப்பி அமாவாசை. கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரே நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவிதா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாசாலம் பொங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே குரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताका स्वामिनि दीनामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगतदामताय नगरग्रामतारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनि दीनामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. இன்னைக்கு பாகவதம் 2வது காண்டம் அத்தியாயம் 8 பதம் 21. சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதி சங்கிரமः இஷ்டாபூர்தஸ்ய காம்யானாம் त्रिवर्गस्य च यो विधिः. மகேஸ்வரி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. வணக்கம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றனர், அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகின்றனர், மேலும் அவர்கள் எப்படி அழிக்கப்படுகின்றனர் என்பதையெல்லாம் தயவு செய்து என்னிடம் விளக்கி கூறுவீராக. பகவானிடம் பக்தி தொண்டாற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியும் எனக்கு கூறுவீராக. ஸ்மிருதி சாஸ்திரங்களின் வேத சடங்குகளும் கட்டளைகளும் யாவை? மேலும் மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் திருப்தி ஆகியவற்றிற்குரிய செயல்முறைகள் யாவை? பொருளுரை. பக்குவமான வழி எனும் அர்த்தத்தை குறிக்கும் சம்பளவ எனும் சொல் பக்தி தொண்டை குறிக்க உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிரதிசம்ப்ளவ என்பது அதன் எதிர்ப்பதமாகும், அல்லது பக்தி தொண்டின் முன்னேற்றத்தை அளிப்பது என்பது இதன் பொருளாகும். பகவானின் பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பவரால் இகலோக வாழ்வின் கடமையை மிக சுலபமாக நிறைவேற்ற முடியும். பந்தப்பட்ட வாழ்வில் இருப்பதென்பது கடல் நடுவே ஒரு படகை ஓட்டுவதற்கு ஒப்பாகும். சூழ்நிலை நன்றாக இருந்தால் படகு மிக சுலபமாக ஓடும். ஆனால் அங்கு புயல் காற்றோ, மூடு பனியோ, வீசு காற்றோ அல்லது மேகமோ இருக்குமானால் கடலில் மூழ்கி விடுவதற்கும் வாய்ப்புண்டு. எவ்வளவு நன்றாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கடலில் திடீர் மாற்றத்தை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. கப்பலால் கடல்களை கடந்துள்ளவனுக்கு கடலின் தயவை எதிர்பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் பகவானின் கருணையினால் ஜட வாழ்வென்னும் கடலை ஒருவனால் மிகவும் சுலபமாக கடந்துவிட முடியும். புயல் காற்றுக்கோ அல்லது மூடு பனிக்கோ அவன் அஞ்ச வேண்டியதில்லை. இதெல்லாம் பகவானின் விருப்பத்தை பொறுத்ததாகும். பந்தப்பட்ட வாழ்வில் சில துரதிர்ஷ்டமான ஆபத்து விளையுமானால் ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் பகவத் பக்தர்கள் கவலைப்படாமல் ஜட இருப்பென்னும் கடலை கடந்து விடுகின்றனர். ஏனெனில் தூய பக்தர் ஒருவர் எப்பொழுதுமே பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். பகவத்கீதை 9.13 பௌதீகமான பந்தப்பட்ட வாழ்வில் உள்ள தமது பக்தனுடைய செயல்களின் மீது பகவான் விசேஷமான கவனத்தை செலுத்துகிறார். பகவத்கீதை 9.25 எனவே பகவானின் தாமரை பாதங்களில் அனைவரும் தஞ்சமடைந்து எல்லா வழிகளிலும் பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும். எனவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி நிபுணரான ஆன்மீக குருவிடமிருந்து ஒருவன் அறிய வேண்டும். பரீட்சித்து மகாராஜனும் இதைத்தான் செய்தார். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடம் அவர் விசாரணை செய்தார். பக்தி ரசாமிர்த சிந்து அல்லது பக்தி தொண்டின் விஞ்ஞானத்திற்கு இணங்க உடலையும் ஆத்மாவையும் பேணுவதற்கு தேவையானதை மட்டுமே ஒருவன் சாப்பிட வேண்டும். மனித உடலை பராமரிப்பதற்கு தாவர உணவும் பாலும் போதுமானவை என்பதால் ஒருவன் அதிகமாக உண்டு நாவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை திரட்டுவதன் மூலமாக ஜட உலகில் ஒருவன் திமிர் பிடித்தவனாகாமல் தனது வாழ்க்கை தேவையை
சுலபமாகவும் நேர்மையுடனும் சம்பாதிக்க வேண்டும். பொய் பொருட்டுகளின் மூலமாய் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாவதை விட நேர்மையான வாழ்க்கை தேவைக்காக ஒரு கூலியாக இருப்பது சிறந்தது. நேர்மையான உழைப்பால் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக ஆவதில் குற்றமில்லை. ஆனால் செல்வம் திரட்டுவதற்காக வாழ்க்கைக்குரிய நேர்மையான வழியை ஒருவன் தியாகம் செய்துவிடக் கூடாது. இத்தகைய முயற்சி பக்தி தொண்டிற்கு தீங்கிழைப்பதாகும். ஒருவன் அர்த்தமற்ற பேச்சை பேசக்கூடாது. பகவானின் தயையை சம்பாதிப்பதே ஒரு பக்தனின் நோக்கமாகும். எனவே அவரது அற்புத படைப்புகளில் உள்ள பகவானை பக்தன் ஒருவன் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். பகவானின் படைப்பை பக்தன் ஒருவன் குற்றம் கூறக்கூடாது. பொய்யான உலகத்தை பகவான் படைத்திருக்கிறார் என்று கூறுவதன் மூலமாக பகவானை எதிர்த்து அவரது படைப்பை பக்தன் ஒருவன் இகழக்கூடாது. உலகம் பொய்யல்ல. உண்மையில் நம்முடைய பராமரிப்புக்காக நாம் பல பொருட்களை இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே உலகம் பொய் என்று நாம் எப்படி கூற முடியும்? நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எல்லா புத்தியையும் உணர்வையும் பெற்றிருக்கும் அதே சமயம் ஒருவனால் உருவமற்றவனாக எப்படி மாற முடியும்? எனவே பல விஷயங்களை தூய பக்தன் ஒருவன் கற்க வேண்டியுள்ளது. சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஒரு உண்மையான புண்ணிய புருஷரிடமிருந்து அவற்றை ஒருவன் பூர்ணமாக கற்றறிய வேண்டும். பகவானுக்கு தொண்டாற்றுவதில் மிகவும் உற்சாகத்துடன் இருப்பது பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்குரிய சாதகமான நிலையாகும். பகவானின் பக்தி தொண்டு முறையை உலகமெங்கும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உருவில் வந்தவதரித்த பகவான் விரும்பினார். எனவே இயன்றவரை இக்கட்டளையை நிறைவேற்றுவதுதான் ஒரு தூய பக்தரின் கடமையாகும். ஒவ்வொரு பக்தனும் பக்தி தொண்டின் அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமல்லாமல் பகவான் சைத்தன்யரின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய இம்மார்க்கத்தை அமைதியான முறையில் பிரச்சாரம் செய்ய முயல்வதிலும் மிகவும் உற்சாகமுடையவனாக இருக்க வேண்டும். அத்தகைய முயற்சியில் வெளிப்படையான வெற்றியை அவன் பெறவில்லை என்றாலும் அக்கடமையை நிறைவேற்றுவதிலிருந்து அவனை நிறுத்திவிடக் கூடாது. தூய பக்தர் ஒருவர் களத்திலுள்ள ஒரு போர் வீரராக இருப்பதால் அவர் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்துவதில்லை. பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதென்பது உலகாயாதமான வாழ்வுக்கெதிராக போர் தொடுப்பதை போன்றதாகும். வெவ்வேறு வகையான பௌதீகவாதிகள் உள்ளனர். பலன் கருதி செயலாற்றுபவர்கள், மனக்கற்பனையாளர்கள், யோக வித்தைகளை செய்பவர்கள் மற்றும் பலர். அவர்கள் அனைவருமே பகவானின் இருப்பை எதிர்ப்பவர்கள் ஆவர். ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் பகவானின் தயையே அவர்கள் நம்பியிருந்தாலும் தாங்களே கடவுள் என்று அவர்கள் அறிவிக்கின்றனர். எனவே தூய பக்தர் ஒருவர் இத்தகைய நாத்திகர் கூட்டங்களோடு உறவாடக்கூடாது. உறுதியான பகவத் பக்தர் ஒருவர் பக்தரற்றவரின் இத்தகைய நாத்திகமான பிரச்சாரங்களால் வழி தவற மாட்டார். ஆனால் ஆரம்ப சாதகன் ஒருவன் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பக்தி தொண்டை சரியாக நிறைவேற்றுதல் பக்தன் கவனமாக இருக்க வேண்டும். சம்பிரதாயங்களில் மட்டும் பற்றுடையவனாக இருக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவினுடைய உத்தரவின் கீழ் வெறும் சம்பிரதாயத்திற்காக என்றில்லாமல் எவ்வளவு சேவை நிறைவேற்றப்பட்டது என்பதை ஒருவன் காண வேண்டும். பக்தன் ஒருவன் எதற்காகவும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் பகவானின் விருப்பத்தால் தானாக தனக்கு கிடைக்கும் பொருட்களுடன் அவன் திருப்தியடைய வேண்டும். சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஓர் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் இக்கொள்கைகள் அனைத்தையும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். பரீட்சித்து மகாராஜன் சுகதேவரிடமிருந்து சரிவர விசாரித்தார். இவ்வுதாரணத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும். ஜட உலகின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றின் முறை, வேத சடங்குகளை பற்றிய முறை மற்றும் புராணங்களையும் மகாபாரதத்தையும் போன்ற உபவேதங்களை அடிப்படையாக கொண்ட புண்ணிய கர்மங்களை நிறைவேற்றும் முறை ஆகியவற்றை பற்றி பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். முன்பே விளக்கப்பட்டதை போல் மகாபாரதம் பண்டைய இந்தியாவின் சரித்திரமாகும். புராணங்களும் கூட அதை போன்றவையே. புண்ணிய செயல்கள் உபவேதங்களில் ஸ்மிருதிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஸ்மிருதிகள் குறிப்பாக பொதுமக்களின் தேவைக்காக கிணறுகள் தோண்டுவதை பற்றி குறிப்பிடுகின்றன.
பொது சாலைகளில் மரங்களை நடுதல், இறை வழிபாட்டிற்குரிய பொது ஆலயங்களையும் இடங்களையும் கட்டுதல், ஆதரவற்ற ஏழைகளுக்கு உணவளிக்கும் தர்மசாலைகளை நிர்வகித்தல் முதலியவை பூர்த்த என்று அழைக்கப்படுகின்றன. அதை போலவே புலன் நுகர்வுக்குரிய இயல்பான ஆசைகளை நிறைவேற்றும் முறையை பற்றியும் கூட பிறருடைய நன்மைக்காக அரசனால் விசாரிக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பெரிய பர்பஸ். ரொம்ப அழகா ஸ்ரீல பிரபுபாதர் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரிஷித் மகாராஜா எவ்வளவு கேள்விகள் கேட்டார் பாருங்க. நாமெல்லாம் இதுல இந்த மாதிரி கேள்விகள் நம்ம வாழ்க்கையில கேட்டிருப்போமா? பகவானுடைய படைப்பு எப்படி, அவர் எப்படி அளிக்கின்றார், எப்படி அதை மெயின்டைன் பண்றார், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனா சில சுகதேவ கோஸ்வாமியின் மூலமாக, பரிஷித் மகாராஜாவின் மூலமாக நாம இதெல்லாம் இப்போ நாம படிக்கிறோம். இப்போ ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுறாங்க, அவங்க எப்படி பராமரிக்கப்படுறாங்க, எப்படி அழிக்கப்படுறாங்க. இப்ப பக்தி தொண்டாற்றுறதுனால என்ன நன்மை, என்ன தீமை, அதையெல்லாம் சொல்லுங்க. அப்ப வேத சடங்குகள் கட்டளை எல்லாம் என்ன சொல்லுது, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன, புலன் திருப்தினா என்ன, தர்ம அர்த்த காம மோக்ஷ, இத பற்றி எல்லாம் விரிவா கேட்கிறார். அப்ப பக்குவமான வழி அப்படிங்கிறது இங்க வலியுறுத்தப்படுது. பக்குவமான வழினா பக்தி தொண்டை குறிப்பதுதான் பக்குவமான வழி. பிரதிசம்ப்ளவ. இப்ப பக்தி தொண்டுல முன்னேற்றத்தை அளிப்பது, பக்தி தொண்டின் முன்னேற்றத்தை அளிப்பது அப்படின்னா, அதாவது பக்தி தொண்டை எதிர்ப்பது பிரதிசம்ப்ளவ அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இங்க ஒரு அருமையான ஒரு உவமை கொடுக்கிறார். நடுக்கடல்ல ஒரு கப்பல். அப்ப அது சூழ்நிலை நல்லா இருந்தா அந்த கப்பல் நல்லா ஓடும். இல்ல அங்க பலமான காற்றடித்தாலோ, இல்ல மூடு பனி இருந்தாலோ, மேகக்கூட்டம் இருந்தாலோ அது மூழ்கி விடும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப ஆபத்தான நடுக்கடல்ல நாம விடப்பட்டிருக்கோம். இப்போ பௌதிக பந்தம் எனும் இந்த பௌதிக உலகுல நாம சிக்கி இருக்கிறோம். ஆபத்தான நிலை நம்மளோடது. ஆனா இது யாருக்குமே புரியல. எல்லாருமே சுகமா இருக்கிறோம் நாம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆபத்தான நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்ப இதுக்கு யாரோட தயவை வேண்ட வேண்டும் அப்படின்னா, பகவானின் கருணையினால் ஜட வாழ்வெனும் கடலை நாம சுலபமாக கடந்து விட முடியும். இதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு உதாரணம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இந்த கடலை எவ்வாறு கடப்பது? அருமையான ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இதுல வரும்பொழுது நம்ம பசுவின் கண்ணுக்குட்டியோட கால் குழம்புல இருக்கக்கூடிய நீரை கடப்பது போல நாம இந்த ஜடவாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை கடந்து போலாம்னு சொன்னீங்க மாதாஜி. வெரி குட், சூப்பர் மாதாஜி. ரொம்ப அழகா கவனிச்சிருக்கீங்க. அப்போ இந்த கடலை கடப்பது ரொம்ப ரொம்ப அரிது. யாராலும் தாண்டவும் முடியாது, படகளால கடக்கவும் முடியாது, ரொம்ப ஆபத்தானது. அப்ப அதுல இப்ப அலைகள் இருக்கின்றது. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு ஓமை சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதர். கர்ம காண்டம், ஞான காண்டம், இந்த மாதிரி தியான யோகிகள் இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க பகவான் இல்லாம நம்ம முயற்சினால கடக்கலாம் அப்படின்னு. அது எப்படி இருக்கா? கடலை கடப்பது அப்படிங்கிறது நாய் நீந்தும். ஒரு நாயோட வாழை பிடிச்சிட்டு கடலை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சில முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அப்ப நாய்க்கு நீந்த தெரியும். அது சின்ன ஒரு குட்டையிலயோ இல்ல ஒரு சின்ன தண்ணியிலயோ குதிக்கி போட்டாங்கன்னா அது நீந்தறத நாம பார்த்திருக்கலாம். அப்ப ஒரு குழந்தை நினைக்குமா, இந்த நாயோட வாழை பிடிச்சிட்டா நாம அந்த கரைக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்படி கடல்ல போடப்பட்ட அந்த நாய் நடுக்கடல்ல இருக்கு, அதனோட வாழை பிடிச்சிட்டு நான் நீந்தி போயிருவேன் அப்படின்னு ஒரு முட்டாள் நினைப்பானாம். அது மாதிரி இந்த கர்மகாண்டிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்ப அந்த கடலை கடப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. ஆனா யார் ஒருவர் பக்தி தொண்டை எடுத்து பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுகிறார்களோ அவங்க ரொம்ப சுலபமாக கடலை கடைந்து விடலாம். இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி ஒரு பசுவின் கன்றுக்குட்டியின் குழம்பு, காலடி குழம்பில் தேங்கி இருக்கின்ற நீரை தாண்டுவது எவ்வளவு மிக மிக எளிதானதோ அது போல ஒரு பக்தி தொண்டாற்றுவன் இந்த துன்பமான வாழ்க்கை கடலை தாண்டி விடுகின்றான். ஏன்னா பக்தர் ஒருவர் எப்போதுமே பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். இதுக்கு நம்மளுக்கு பிரமாணம் எங்க இருக்கு? பகவத்கீதையில 9:13 மகாஸ்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆசிரிதாக பஜந்தியன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம்.
அப்ப அந்த மகாத்மா அப்படிங்கிறவர் யாருன்னா தெய்வீகத்தில் நிலை பெற்றிருப்பார் எப்பவுமே. அதனால தெய்வீகத்தில் நிலை பெற்றவர்கள் ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். ஏன்னா பகவானை யார் சரணடைஞ்சிட்டாங்களோ அவங்க மாயின் பிடியிலிருந்து விடுபடுகிறார்கள். பகவானே சொல்றாரு, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்திந்தி மாயாம் ஏதாம் திறந்ததே. மாயை அவரோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. மாயை பகவானை கண்டு மட்டும்தான் பயப்படும். மாயை வேற யாரை கண்டும் பயப்படாது. ஏன்னா மாய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதுக்கு மாயோட கண்ட்ரோல்ல தான் நம்ம முக்குணங்கள்ல இருக்கோம். நம்ம மாயின் பிடியில தான் நம்ம மயங்கிய நிலையில இந்த உலகம் உண்மை என்று நம்புகிறோம், இந்த உடல் உண்மை என்று நம்புகிறோம். ஆனால் தன்னுணர்வு என்பது நான் உடல் அல்ல, ஆத்மா என்பது. ஆனா நம்ம ஆத்ம நிலையில எத்தனை பேர் இருக்கோம்? எப்பவுமே நம்ம உடலுக்காக தான் பாடுபட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நினைக்கிறோம். யாராவது நம்ம திட்டுனா உடம்பத்தான் திட்டுறாங்க, நம்ம ஆத்மாவை கிடையாதுன்னு யாராவது நினைக்கிறோமா? உடனே நாம உணர்ச்சி வசப்படுறோம், அழுகிறோம், துடிக்கிறோம், துன்பம் துன்பம் நம்மளுக்கு உண்டாகுது, பல ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு வருது. அப்போ இந்த திங்கிங், வில்லிங், ஃபீலிங், நினைத்தல், உணருதல், விரும்புதல், இது எல்லாம் எதனோட கட்டாயத்தினால நம்மளுக்கு வருது அப்படின்னா மாயினோட பிடியில் இருக்கிறதுனால நமக்கு இந்த திங்கிங், ஃபீலிங், வீலிங், உணர்வது, விரும்புதல், நினைப்பது, இதெல்லாம் வருது. அப்போ பகவானுடைய கட்டுப்பாட்டுல வந்தா நம்மளுக்கு மாயை இந்த எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தாது. அப்ப ஒரு எல்லை இருக்கு, எல்லை கோடு. ஒண்ணு நாம மாயையோட பிடியில இருக்கலாம், இல்ல பகவானோட பிடியில இருக்கலாம். மாயைக்கு சேவை செய்யலாம், இல்ல பகவானுக்கு சேவை செய்யலாம். இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது, நம்மளோட சுதந்திரத்தை பொறுத்து நாம இதுல இந்த எல்லை கோட்டுல எந்த பக்கம் வேணா இருக்கலாம். ஏன்னா நாமெல்லாம் தடஸ்ர சக்தி, மதில் மேல் பூனைகள். ஆன்மீகம் வேணுமா எடுத்துக்கோ, இல்ல பௌதிகம் வேணுமா எடுத்துக்கோ. ஆனா துன்பக்கடல்ல திரும்ப திரும்ப நீ மூழ்கி சாகணும் அப்படின்னா மாயோட பிடியில இருந்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க துன்பம் துன்பம் துன்பம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கன்னு சொல்லுவாங்களோ தவிர அந்த கஷ்டத்தை போக்குவது எவ்வாறு என்பதை பாகவதம் ரொம்ப அழகா நம்மளுக்கு பொழிப்பெயர்த்து தந்திருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர், வியாசதேவர் எழுதி கொடுத்திருக்கார், சுகதேவ கோஸ்வாமி அதை சொல்றார். இது எல்லாம் புரியாம மக்கள் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அருமருந்து. இப்ப டாக்டர் நம்மளுக்கு ஏதோ நோய் வந்திருக்கு, மருந்து கொடுக்குறார். இந்த மருந்து வேண்டாம், நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு நாம சொன்னா என்ன ஆகும்? நோய் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஒரு சமயத்துல நாம இறந்தும் போக வேண்டி வரும். ஆனா இந்த பௌதிக நோயை நீக்குவதற்குரிய மருந்தை நம்ம கையில அழகா கொடுத்துட்டாரு. ஆனா நான் இதை எடுக்க மாட்டேன், பாகவதம் கேட்க மாட்டேன், நான் பாகவதம் படிக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த நோய் உங்களுக்கு பௌதிக நோய் அதிகமாயிட்டே இருக்கும். ஏன்னா காம இச்சைகள் ரொம்ப 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 அதனோட வீரியம் ஜாஸ்தி. மாயோட அந்த மயக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நாமெல்லாம் பக்தியை எடுத்த உடனே ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்படுகின்றோம். ஆத்மா ஆன்மீக இயற்கையின் வழிகாட்டுதல அப்ப வைக்கப்படுறாங்க. தெய்வீ பிரகிருதி. அப்ப முழுவதற் கடவுளை யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவங்க மகாத்மா நிலையை அடையிறாங்க. அவங்க எப்போ தன்னோட கவனத்தை பகவான் இருந்து திசை திருப்புறதே கிடையாது. அவரை பற்றி நாமம், ரூபம், லீலைகள் கேட்கறது, தொடர்ந்து கிளாஸ் கேட்கறது, தொடர்ந்து புத்தகங்கள் படிப்பது, சில பிரபுபாதரோட புத்தகங்கள் படிப்பது, பகவானுக்கு சேவை செய்வதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப தூய பக்தர்கள் இந்த மகாத்மாவோட உறவுலதான் எப்பவுமே முன்னேறுகிறார்கள். ஏன்னா அவங்க மத்தவங்க கச்சடா அந்த உறவுகள் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த பௌதிகத்தை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளோடையோ இல்ல பௌதிகவாதிகளோடையோ அவங்களுக்கு உறவு வச்சுக்கிறதுக்கு ஆசையே இருக்காது. அப்ப தூய பக்தர்கள் கிருஷ்ணரோட ரூபத்துல எப்பவும் கவரப்படுறாங்க. தேவர்கள் உருவத்துல எல்லாம் அவங்க கவரப்பட மாட்டாங்க. அவங்கதான் மகாத்மாக்கள். அப்ப எப்பவுமே அவங்க பகவானோட உணர்வுல அவரை தியானிக்கிறாங்க. அப்ப பகவானுக்கு எப்பவும் பக்தி தொண்டாற்றுறதுல ஈடுபட்டிருக்காங்க. அப்ப எப்படி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா உற்சாகாத், தைரியாத், நிச்சயாத், தத்தத் கர்ம பிரவர்த்தனாத், சங்கத்யாகாத், சதோவிருத்தி அப்படின்னு சொல்லி 6 விதமான லட்சணங்கள் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க எப்பவுமே உற்சாகமா இருப்பாங்க. தைரியாத், நிச்சயாத் அப்படின்னா பொறுமையுடனும்,
ஏன்னா விதை போட்ட உடனே எனக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டேன், எனக்கு எல்லாம் வரும் அப்படிங்கிறது எண்ணம் கிடையாது. பக்தி தொண்டு பகவானுக்கு பண்றோம். ஆனா ஜட உலகுல இருக்கிற துன்பங்கள் என்னைக்கும் நம்மள அடிச்சுட்டே இருக்கும். ஆனா அது பாதிக்காது அவங்கள. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பக்திக்கு வந்தா நம்மளுக்கு எல்லாம் நிறைய கொட்டும், பணம் காய்ச்சி மரத்துல இருந்து அப்படியே விழுகும், நம்ம பணக்காரர் ஆகலாம், கார் வாங்கலாம். பக்தி அதெல்லாம் பக்தி. உண்மையான பக்தி என்னன்னா அந்யா அபிலாஷத சூன்யம். எந்த ஒரு அபிலாஷங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு பக்தி தொண்டு பண்ணும்போது அவன் வந்து ஜட பிரச்சனைகளால அவன் பாதிக்கப்படுவதில்லை. புறத்துல வெளிப்புறமாக நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அவன் மனசளவுல ஆத்மாவை பாதிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் மகாத்மா. அவன் எப்பவும் உற்சாகமா இருப்பான். பிறருக்கு பகவானை பற்றி சொல்றதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானின் புகழை பரப்புவதில் அவன் எப்பொழுதும் ஈடுபட்டிருப்பான். அதுதான் பெரிய தொண்டு, இருக்கிறதுலயே பெரிய தொண்டு. ஏன்னா மற்ற ஆத்மாக்களும் நம் உறவினர்களே. ஏன்னா எல்லாருமே மமைவாம்ச ஜீவலோகே, பகவானுடைய அங்கம். இப்ப எல்லாருமே உறவினர்கள், எல்லா உயிர்வாளிகளும். அப்ப எந்த உயிர்வாளிகள் எடுத்து அவங்க கிட்ட பேதம் கிடையாது. வித்யாவனய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அவன் எல்லா உயிர்வாளிகளிடத்தும் அன்பு கொண்டவனா இருப்பான். அப்போ இங்க வந்து நாத்திகமான பிரச்சாரம் செய்யறவங்களும் இருக்காங்க. பகவானை பற்றி பக்தர் அல்லாதவர்கள் தவறா வழி நடத்துவாங்க. அதுல விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ பிரபுபாதர் நம்மளுக்கு இங்க அறிவுறுத்துகிறார். இப்ப வெறும் சம்பிரதாயத்துக்காக இல்லாம ஆன்மீக குருவின் உத்தரவின் கீழ் எவ்வளவு சேவை நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு ஒருத்த வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நைட்டு படுத்தமா, இன்னைக்கு எவ்வளவு பகவானுக்காக சேவை செஞ்சோம், எவ்வளவு நம்ம பகவானை மறந்து திரிஞ்சோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டே படுக்கணும். அப்பதான் நம்மளுடைய பக்திகளோட ஒரு முன்னேற்றம் நாம வந்து கணிக்க முடியும். இப்ப எதுக்காக எக்ஸாம் எழுதுறோம்? நாம் நினைச்சுக்குவோம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆஹா நான் கிளாஸ்ல நல்லா கவனிச்சேன், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணினேன். ஆனா எக்ஸாம் வச்சா ஏன் கம்மி மார்க் வருது? அது சுய பரிசோதனை. ஏன்னா நம்ம நினைக்கிறது வேற, செயல்முறை வேற. பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதுக்குதான் நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜில இருந்து நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி நம்ம ஆன்மீகத்தில் எப்படி முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் என்பதை எப்பவுமே சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ இங்க சுகதேவ கோஸ்வாமி போன்ற ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் கொள்கைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா யார்கிட்டயோ போய் நாம கேட்க கூடாது. பரம்பரா வழியில் இருந்து வர சீடர்களிடம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க வந்து ஜட உலகின் படைத்தல், காத்தல், அழித்தல், வேத சடங்கு முறைகள், அப்புறம் மற்ற புராணங்கள், மகாபாரதம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்ட புண்ணிய கர்மங்களை நிறைவேற்றுவதன் முறை ஆகியவற்றை பற்றி பர்ஷித் மகாராஜா விசாரிக்கிறார். அப்ப ஸ்மிருதி அப்படின்னா என்ன? ஸ்மிருதி அப்படின்னா வேதங்கள். இந்த வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சாதாரண தர்மம், ஸ்வதர்மத்தை சொல்றது இல்ல, சாதாரண தர்மங்களை சொல்லுது. இப்ப கிணறு வெட்டணும். அந்த காலத்துல எல்லாம் குடிநீர் அப்படின்னா கிணறுகள் மூலமா தான் எடுப்பாங்க. அப்ப கிணறுகள் பொது இடங்கள்ல கிணறுகள் வெட்டுறது, குளம் வெட்டுறது, மக்களுக்கு மரம் நட்டு அவங்களுக்கு நிழல் குடை அமைக்கிறது, பொது சாலைகளை அமைக்கிறது, ஆலயங்களை கட்டுறது, ஆதரவற்ற ஏழைகளுக்கு தர்மசாலைகளை நிர்வகிக்கிறது, இதெல்லாம் உபவேதங்கள் சொல்லுது. இதெல்லாம் சாதாரண தர்மம். ஆனா ஸ்வதர்மம் என்பது மக்களுக்கு உண்மையான தர்மத்தை போதிப்பது. சவை பும்சாம் பரோ தர்மோ. அந்த பரோ தர்மம் என்ன அப்படின்னா பக்தி தொண்டு, பகவானுக்கு சேவை செய்தல். அப்படி சேவை செய்யும் பொழுது மட்டும்தான் இந்த ஆபத்தான உலகிலிருந்து நாம வெளியேற முடியும். இல்லைன்னா பல கோடி ஜென்மங்களா இதுக்குள்ளேயே நாம சுழன்று கொண்டிருக்கிறோம். பிராட்டனத்துல ஏறி எப்படி இறங்க முடியாம சுத்திட்டு இருக்கோம், அது மாதிரி சுத்திட்டு இருக்கோம். எப்படி வேறு வேறு உடல்கள்ல, வேறு வேறு இடங்கள்ல, வேறு வேறு லோகங்கள்ல கூடு விட்டு கூடு பாயறது மாதிரி பெண்ணா பிறக்கிறோம், ஆணா பிறக்கிறோம், புழுவா பிறக்கிறோம், தாவரங்களா பிறக்கிறோம். இப்படி பல கோடி ஜென்மங்களா நாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பதம் 22. ஆனா புத்தியுள்ளவர்கள் மட்டும்தான் இதுல இருந்து விடுபட முயற்சிப்பார்கள். புத்தியற்றவர்கள் இதை பற்றி
இந்த உலகம்தான் இன்பமயமானது அப்படின்னு அதுலயே ஆழ்ந்திருப்பாங்க. பொய்யான ஒரு கவர்ச்சியில, மாயையோட கவர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. அந்த மாயை வெல்லுவதற்கரியது. அதனால திரும்ப திரும்ப நாம சொல்லிக்கணும், பகவானை சரணடைய வேண்டும். உண்மையான அறிவு வித்யா அப்படிங்கிறது வேணும்னா, ஏன்னா ரொம்ப கஷ்டம். பக்தி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வாய்க்கிறது ரொம்ப அரிது. நாம 7.28 பாக்குறோம். ஏசாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தேக்வந்த்வ மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரதாக. இந்த பஜந்தே அப்படின்னா பக்தி குறிக்கிறது. அப்ப திருட விரதம் அப்படின்னா திடமான கொள்கை. பக்தி தொண்டுல யாருக்கு வரும் அப்படின்னா, நிறைய பாவங்கள் போக்கப்பெற்று புண்ணியங்கள் செய்தவங்களுக்கு தான் அது கிடைக்கும். அது தவிர ஆச்சாரியார் நம்ம குரு யாருக்கு அவரது கடைக்கண் பார்வையை தருகிறாரோ அவரது கருணையினால். ஏன்னா சில பிரபுபாதர் வந்தப்போ அவர் போய் இறங்கினது முதல்ல அமெரிக்கால மிக மோசமான இடம். ஹிப்பீஸ்கள் அவங்க இருக்கிற இடத்துலதான் போனார். அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சமய கோட்பாடும் கிடையாது. அவங்களாம் போதையில ஆழ்ந்திருந்தாங்க. மது மாது சூது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி ப்ரீச்சிங் பண்ண முடியும்? அவங்க எல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆனா நாங்கெல்லாம் பக்தியில முன்னேறதுக்கு நாங்க என்ன பாக்கியம் செஞ்சோம், எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னு கேள்வி கேட்டப்போ சில பிரபுபாதர் சொன்னார், என்னோட கருணையினால உங்களுக்கு கிடைச்சது. அப்ப தூய பக்தரோட கருணை யாருக்கு கிடைக்கின்றதோ அவங்க பக்தி பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க பாவங்கள் போயிருக்கணும், புண்ணியங்கள் கூட்டி இருக்கணும். அந்த மாதிரி பட்டவங்களுக்கு தான் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரம் வாயிலே வரும். அஹோ பதோச்சோ கரியான் ஜிக்வாக்ரே வர்த்ததே நாமதுப்யம் தேவுஸ்தபஸ்தே ஜிஹு ஜக்னுராரியா நாம கிரணந்தி ஏதே அப்படின்னு சொல்லி பாகவத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆஹா, தேவர்கள்லாம் சொல்றாங்களாம், பகவானோட நாமத்தை இவர்களும் சொல்கிறார்களே, இவங்க என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும், கங்கையில குளிச்சிருக்கணுமோ, காவிரியில குளிச்சிருக்கணுமோ, இவங்க இந்த நாமத்தை சொல்றாங்களேன்னு ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா பகவானுடைய புனித நாமத்தை சொல்லுவது எல்லாருக்கும் வாய்க்க பெறாது. நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். அடுத்தது பதம் 22. யோ வாணிச்சாயினாம் சர்க்க பாசண்டஸ்ய ச சம்பவः ஆத்மனோ பந்த மோஷௌ வஸ்தானம் ஸ்வரூபதः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மதஜி? நானே படிங்க மனோஜ். யாரும் படிக்கிறீங்களாங்க மதஜி? நான் படிக்கிறேன் மதஜி. படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் எப்படி படைக்கப்படுகின்றன என்பதையும், உலகில் நாஸ்திகர்கள் எப்படி தோன்றுகின்றனர் என்பதையும், பந்தப்படாத ஜீவராசிகள் எப்படி வாழ்கின்றன என்பதையும் தயவு செய்து விளக்குவீராக. பொருளுரை. பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் சிருஷ்டியின் பொழுது எப்படி மீண்டும் திரும்பி வருகின்றன என்பதை முன்னேறும் பகவத் பக்தர்கள் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து விசாரிக்க வேண்டும். இரு வகையான ஜீவராசிகள் உள்ளன. நிரந்தர முக்தி பெற்ற பந்தப்படாத ஜீவராசிகள் மற்றும் நிரந்தரமாக பந்தப்பட்டுள்ள ஜீவராசிகள். நிரந்தரமாக பந்தப்பட்ட ஜீவராசிகள் மற்றும் நாத்திக பிரிவு ஆத்திகர்களுக்கும் இடையில் இரு பிரிவினர் உள்ளனர். அவர்கள் பக்தர்கள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் எனப்படும். மனக்கற்பனையாளர்கள் பகவானின் இருப்பில் ஐக்கியப்படுத்தப்பட்டு விட அல்லது அவரோடு ஒன்றாகி விட விரும்புகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்கள் தனித்தன்மையை பேணி காத்து எப்பொழுதும் பகவானின் தொண்டில் ஈடுபட விரும்புகின்றனர். முற்றிலும் தூய்மையடையாத பக்தர்களும் சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகளும் இன்னும் தொடர்ந்து தூய்மை அடைவதற்காக அடுத்த சிருஷ்டியின் பொழுது மீண்டும் பிறக்கின்றனர். அத்தங்கை பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் பக்தி தொண்டில் தொடர்ந்து முன்னேறுவதன் மூலமாக முக்தி அடைகின்றனர். இறை விஞ்ஞானத்தை பூரணமாக அறிந்திருப்பதற்காக இக்கேள்விகள் அனைத்தையும் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து பரிசுத்த மகாராஜன் கேட்டார். ஹரே கிருஷ்ண மதாஜி.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் எப்படி படைக்கப்படுகின்றன? அப்போ ஒவ்வொரு ஆம், சமயமும் பிரளயம் ஏற்படுது. ஒவ்வொரு யுகத்தோட முடிவிலும் பிரளயம் ஏற்படுகின்றது. அந்த பிரளயத்தின் போது எப்ப பகவான் வந்து மூச்சு காற்று விடுகின்றாரோ அப்ப வந்து பல பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டு அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அப்ப பகவான் மறுபடியும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கும் போது அது மீண்டும் அழிக்கப்பட்டு ஆஹ் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்படி பூதுவா பூதுவா பிரளீயதே, படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்பட்டு படைக்கப்பட்டு மீண்டும் அழிக்கப்பட்டு இந்த சிருஷ்டி எவ்வளவு மில்லியன் காலங்களாக கணக்கே நம்மளுக்கு தெரியாது. பகவான் வந்து இதை மீண்டும் மீண்டும் படைத்து அழிச்சுட்டே இருக்காரு. எப்ப இந்த பௌதிக உலகின் படைப்பு எப்ப முடிவுறும் அப்படிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது. ஏன்னா பந்தப்பட்ட ஜீவராசிகள் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு நித்திய சித்தா, அவங்களுக்கு வந்து நித்திய சித்தா எப்பொழுதும் பகவானுடைய எண்ணங்களிலேயே ஆழ்ந்து பகவானுக்கே சேவை செய்பவர்கள். அதாவது அவங்க வந்து வழி தவறாதவர்கள். ஆனா வழி தவறிய நித்திய பக்தா அப்படின்னு சொல்லப்படுற நாமெல்லாம் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து எத்தனை கோடி வருடங்கள், எத்தனை மில்லியன் வருடங்கள் ஆச்சுன்னு தெரியாது. அப்ப இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிற வரைக்கும் பகவானுடைய இந்த பௌதிக சிருஷ்டி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா அவரை விட்டு பிரிந்து வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசையுள்ள ஆத்மாக்களுக்காக இந்த ஜட உலகை அவர் படைக்கின்றார். அப்பவும் பகவானுடைய டிபெண்டன்ஸ்ல தான் நாம இருக்கோம். பகவான் இல்லாம நம்ம எல்லாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கற்பனையில நினைச்சுக்கிறோம், அகம் அகம் மமேதி, நான் தான், ஐ எம் த டூயர், நான் தான் செய்யறேன், ஐ எம் த போக்தா, நான் தான் அதை அனுபவிக்கிறேன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க அனுபவிப்பாளன் யாரு? பகவான் தான். யாரு நம்மளுக்கு எல்லாம் செய்யறான்? பகவான் தான். அடிப்படை வேறு அப்படிங்கிறது பகவான். பகவான் இல்லாம, பகவான் கிருஷ்ணர் இல்லாம எதுவுமே இங்க நடக்காது. அதனாலதான் பகவான் நமக்காக இந்த புருஷ அவதாரங்களை ஏற்று பல விஸ்தாரங்களை ஏற்று அந்த பௌதிக படைப்புகளை எல்லாம் படைத்து காத்து அழிக்கின்றார். சிருஷ்டி ஸ்ருதி பிரளய அப்படின்னு சொல்லி அவர் செய்யறார். ஜென்மாதி அஸ்யதோ அன்வயாத் எதிரத சாதேசு அபிக்ஞ ஸ்வராட். அவர் சுதந்திரமானவர், நம்மை போல கட்டுப்பட்டவர் கிடையாது. சுதந்திரமான என்ன வேணா அவர் செய்யலாம். நாமெல்லாம் சுதந்திரம் கிடையாது. ஆனா நாம நினைச்சுக்கிறோம் சுதந்திரமானவர்கள்னு. ஏன்னா நடு ரோட்ல நம்ம சுதந்திரமா போக முடியுமா? இல்ல சுதந்திரமா வீட்டுக்கு ஒரு அப்ப நடு ராத்திரி 1 மணிக்கு வர முடியுமா? இல்ல நான் சுதந்திரமானவன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்குள்ள போக முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா பகவான் எதையும் பண்ண முடியும். இந்த வித்தியாசம் நிறைய பேருக்கு புரியறது இல்ல. அப்ப அறிவுவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நானும் பகவானுடன் ஒன்றி விடுவேன், அகம் பிரம்மாஸ்மி, நானும் கடவுளாவேன். எப்படி முக்குணத்தா ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாம் எப்படி பகவானாக முடியும்? அது அவங்க நினைக்கிறதே இல்ல. அப்ப பகவானாக இருப்பவன் எப்படி நீங்க மனுஷனா இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் பிறப்பு வருது? உங்களுக்கு ஏன் இறப்பு வருது? பகவானை போல தோன்றி மறையறது கிடையாதே. பகவான் என்றும் இளமையானவர், 16 வயது இளமையானவர். ஏன் உங்களுக்கெல்லாம் வயசாகுது? ஏன் நீங்க ஜட உடல் எடுக்கிறீங்க? பகவானோட உடல் என்றும் திவ்யமானது. அவரது ஒவ்வொரு அங்கங்களும் அவர் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். ஆனா நம்மளுக்கு இருக்கிற அந்த குறையுடைய அங்கங்கள், நம்ம முதுகையே கண்ணு பார்த்தது கிடையாது. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் நாம நினைக்கிறோம். எவ்வளவு ஒரு அகங்காரம்! அந்த சூட்சும உடல்ல இருக்கிற அந்த அகங்காரம் பொய் அகங்காரமாக வெளிப்படுகின்றது. பொய் அகங்காரத்தின் அந்த கண்கொண்டு பாக்குறதுனாலதான் இந்த உண்மையை, இந்த ஜட உலகம், இந்த ஜட உடல் உண்மை போல தோற்றமளிக்கின்றது. ஆனா இது உண்மை கிடையாது. இப்படி ரொம்ப டீட்டெயிலா கேட்டுட்டு இருக்காரு பகவான்கிட்ட. இந்த பகவானோட படைப்பு எப்படி, இந்த ஆத்மாக்கள் எப்படி அவ்யக்த நிலையில. அப்போ படைப்பின் அந்த படைத்து காத்து கடைசியில அழியும் போது, இந்த ஜட உலகம் அழியும் போது, ஒரு பிரளயம் வரும்போது, பிரம்மாவோட 100 நாட்கள்ல ஒரு பெரிய பிரளயம் உண்டாகுது. ஆனா பார்ஷியல் பிரளயம், அந்த பிரம்மாவோட ஒரு பகல் முடியும் போது ஒரு பார்ஷியல் பிரளயம். அப்ப பிரம்மாவோட ஆண்டு காலம் மிக நீண்டது. அவருக்கு 100 காலம்தான். ஆனா நம்மள மாதிரி கிடையாது. பல கோடி மில்லியன் ஆண்டுகள் அவருடைய ஆயுள் காலம். ஆனா அது 100 ஆண்டுகளாக. எப்படி சதுர்யுகம் வந்து ஒரு 1000ஆல் மீண்டும் பெருக்கப்பட்டால் அந்த சதுர்யுகங்கள் ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கல்பம் வந்து அவருக்கு ஒரு பகல்.
இன்னொரு கல்பம் அவருக்கு ஒரு இரவு. இப்படி அவருக்கு ஆயுட்காலம் நீண்டு இருக்கு. அப்போ ஒரு பகல் முடிவுல பகுதி பிரளயம், அதுல மத்திய லோகத்திலிருந்து கீழ் லோகங்கள் எல்லாம் அழிந்து விடுகின்றது. அவரது 100 ஆண்டுகள் முடியும் போது அவருடைய சத்தியலோகமே அழிந்து பிரம்மாவும் ஆயுள் போயிருது. அவரும் மரணத்துக்கு உட்பட்டவர் தான். இப்படி எப்படி ஜீவாத்மாக்கள் படைக்கப்படுகின்றன? அப்ப நாமெல்லாம் அழிக்கப்படும் போது பகவானுடைய உடம்புல போய் அவ்வியக்த நிலையில தங்கிடுறோம். மீண்டும் படைக்கப்படும் போது சத்தியலோகத்திலே சத்திய யுகத்திலேயோ இல்ல துவாபர யுகத்திலேயோ எந்த யுகத்துக்கு நாம ஃபிட் ஆகுறோம், நம்மளோட குணங்களை பொறுத்து அதுல நம்மள ரிலீஸ் பண்றாரு. அது வரைக்கும் நாம கனவுல மிதக்கிற மாதிரி, எப்படி நாம தூங்குனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது மாதிரி பல மில்லியன் ஆண்டுகள் பகவானோட உடம்புல அவ்வியக்த நிலையில உறைந்திருக்கின்றோம். அப்ப மீண்டும் நம்மள ரிலீஸ் பண்றாரு. அப்ப பகவானோட லோகத்திற்கு போற வரைக்கும் இதேதான் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். சோ இதுல இருந்து மீண்டு நாம் போக வேண்டும் என்றால் நம்ம பக்தி தொண்டு பண்ணி பகவானுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கிறப்பதான், அந்த அகங்காரம் போறப்பதான் நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணுவோம். ஏன்னா அந்த பொறாமை இன்னுமே பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல வெளிப்படும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொறாமை, யாராவது ஏதாவது புது பொருள் வாங்கினா பொறாமை, யாராவது நம்மளை விட நல்லா படிச்சாங்கன்னா பொறாமை, இப்படி பல விதங்கள்ல எல்லாருக்கும் இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அது பகவான்கிட்ட இருந்து வந்த அந்த பொறாமை இன்னும் நம்மளுக்கு பல ரூபங்கள்ல இங்க வெளிப்படுது. அப்ப அந்த எண்ணங்களை எல்லாம் எப்போ முறியடிக்கிறோமோ, பகவானிடம் தூய பக்தி தொண்டு செய்யும் போது அகிஞ்சன, அந்த ஏதுமில்லாதவன், நான் எதுவுமே இல்லை என்கிட்ட, ஏன்னா நான் இங்க எதுக்கு, எனக்கு எதுவுமே கிடையாது. உண்மையில அதுதான் உண்மை, பரம உண்மை அதுதான். நம்மகிட்ட எதுவுமே இல்லை, ஆனா எவ்வளவு சொந்தம் கொண்டாடுறோம். இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய பொருள், இது என்னுடைய உடல், இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய வீடு, என்னுடைய இடம், இப்படின்னு பல நாம கட்டுப்படுத்தப்பட்ட இந்த ஆத்மா அவ்வாறு நினைக்க தோன்றுகின்றது. எதனால? மாயையோட தாக்கத்தினால. உண்மையில எதுவுமே நம்மளோடது கிடையாது. பதம் 25, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. பதம் 23 மாதாஜி. ஆமா மாதாஜி, பதம் 23. ஓகே, இந்த ஒண்ணு மட்டும் படிச்சுட்டு நாம சில பிரபுபாதரோட லீலாமிர்தம் கிளாஸ்க்கு போயிடலாம். நான் உங்களுக்கு ஐடி கொடுக்குறேன் மாதாஜி. சரி, பதம் 23. யதாத்ம தந்த்ரோ பகவான் விக்ரீத்தி ஆத்ம மாயையா விஸ்ருஜ்ய வாவ்யதா மாயாம் உதாஸ்தே சாஷிவத் விபூஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா? மொழிபெயர்ப்பு. சுதந்திரமுள்ளவரான முழுமுதற் கடவுள் அவரது லீலைகளை தமது அந்தரங்க சக்தியின் மூலமாய் அனுபவிக்கிறார். அழிவு காலத்தில் அவற்றை பகிரங்க சக்தியிடம் விட்டுவிட்டு அனைத்திற்கும் சாட்சியாக மட்டுமே எஞ்சியிருக்கிறார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாகவும் மற்ற எல்லா அவதாரமானங்களுக்கும் ஆரம்பமாகவும் இருப்பதால் அவர் மட்டுமே சுதந்திரமானவர் ஆவார். அவரது விருப்பம் போல் படைப்பதன் மூலமாக அவரது லீலைகளை அவர் அனுபவிக்கிறார். மேலும் அழிவு காலத்தில் பகிரங்க சக்தியிடம் அவற்றை ஒப்படைத்து விடுகிறார். தாய் யசோதையின் மடியில் தவழ்ந்து லீலைகளை அவர் அனுபவித்தாலும் அவரது அந்தரங்க சக்தியால் தான் பூதனை அரக்கியை அவர் கொன்றார். இவ்வுலகை விட்டு வெளியேற அவர் விரும்பும் போதே தமது சொந்த குடும்ப அங்கத்தினர்களை, யது வம்சத்தினரை கொல்லும் திருவிளையாடலை அவர் நிகழ்த்துகிறார். மேலும் அத்தகைய அழிவால் பாதிப்படையாதவராகவும் எஞ்சியிருக்கிறார். அனைத்திற்கும் அவர் சாட்சியாக இருப்பினும் எதனிடமும் அவருக்கு சம்பந்தமில்லை. எல்லா விஷயங்களிலும் அவர் சுதந்திரமானவர். தூய பக்தர் ஒருவர் விஷயங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டியவராக இருப்பதால் பரீட்சித்து மகாராஜன் இன்னும் பூர்ணமாக அறிய விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் எல்லா அவதாரங்களுக்கும் ஆரம்பமாக இருப்பதால் அவர் மட்டுமே சுதந்திரமானவர். அப்போ பகவான் கிருஷ்ணரா வரும்போது அவதாரி, அவர் அவதாரம் கிடையாது. ஏன்னா சாக்ஷாத் கிருஷ்ணரே லீலைகள் பண்றார். மற்ற அவதாரங்கள் எல்லாம் ஏதே சம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான், அவரே கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணராக வர்றார். மற்ற அவதாரங்கள்ல அவருடைய விஸ்தாரங்கள்,
அவர் வந்து தன்னையவே பலவாக விரிவகம் பண்ணிக்கிறார். கலா, சாம்ச, பும் அந்த அந்த மாதிரி கலா அம்சங்களாகவும் அவர் பல சக்திகளாக தன்னை விரிவகம் பண்ணிக்கிறார். அப்ப சில அம்சங்கள்ல அவர் தன்னிடம் உள்ள சக்திகளை எந்த அளவு வேணுமோ அதை மட்டும் காட்டிட்டு போறார். இப்ப எனக்கு எல்லாமே தெரியும், ஒரே இடத்துல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கு டான்ஸ் தெரியும், எனக்கு பாட்டு தெரியும். இப்ப ஒரு கிளாஸ்ல நான் எல்லாத்தையும் காட்ட முடியாது, அதை வந்து வெளிப்படுத்த முடியாது, அவசியம் கிடையாது. அப்ப எந்த இடத்துல எது தேவை அப்படிங்கறத மட்டும் பகவான் வந்து அந்த அவதாரங்கள்ல பண்றார். அப்ப எல்லா லீலைகளையும் தமது அந்தரங்க சக்தியின் மூலமா அனுபவிக்கிறார். ஏன்னா பகவான் எப்பவுமே அனுபவிப்பாளர். அவர் எதையும் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் படுறது கிடையாது. நம்மள மாதிரி முக்குணங்கள்ல கவலைகள், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரிய, இந்த மாயை, முக்குணங்கள் இதெல்லாம் அவரே ஆட்கொள்ளாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்துதான் எல்லா சக்திகளும் வெளிப்படுகின்றது. அவர் ஒருவரே ஒருவராக இருந்தார் படைப்பிற்கு முன்னர், அழிவுக்கு பின்னர் அவர் ஒருவரே ஒருவராக எஞ்சியிருக்கிறார். அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் யத் சத்த சத்பரம் பச்சாத்தகம் ஏதச்சையோ வசிஷ்யேதுசோ அஸ்மியகம் அப்படின்னு சதுர்ஸ்லோகியில நாம பாக்குறோம். அப்படிப்பட்ட பகவான், அவருக்கு கீழேதான் மாயா சக்தி இயங்குமே தவிர மாயா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ பகிரங்க சக்தியிடம் அழிவை ஒப்படைத்து விடுகிறார். ஏன்னா அழிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு குணம் வேணும். அப்போ பகவான் அந்த குணத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. அதனால பகிரங்க சக்திகிட்ட ஒப்படைச்சிடுறாரு. பகவான் என்னைக்குமே என்ஜாயர், எப்போ சந்தோஷமா இருப்பார். அவர் ஆனந்தமயம், ஆனந்தமயோ அபியாஷாத், சத்து சித்து ஆனந்தம் அவர்கிட்ட நிரந்தரமா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நம்மள அதை யூஸ் பண்றது இல்ல. அப்போ இங்க வந்து அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது வேற, வெளிப்புற சக்திங்கிறது வேற. ஆனா அந்த வெளிப்புற சக்தியும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அந்த கண்ட்ரோல்குள்ள இவர் இல்ல. புரியுதுங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப சூரியன் இருக்கு. சூரியனோட கதிர்கள் சூரியன்ட்டு இருந்துதான் வருது. அப்ப சூரியன் வந்து சூரிய கதிர்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனா அந்த கதிர்கள் அந்த சூரியனை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப பகிரங்க சக்தி பகவான்கிட்ட இருந்துதான் வருது. ஆனா பகிரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல பகவான் கிடையாது. அப்ப இங்க வந்து பகவானோட யது வம்சத்தை அவர் வந்து அவர் கூடவே கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா தன் கூட வர்ற சகாக்கள் லீலைகள் நடக்கும்போது மேலுலகில இருந்து கூட்டிட்டு வர்றாரு. அப்போ திரும்பி போகும்போது அவங்களெல்லாம் அனுப்பிட்டு இவர் போறார். ஏன்னா பகவானுடைய சகவாசத்தினால அந்த 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 மேலுலகிலிருந்து வர்றவங்களுக்கு இங்க கொஞ்சம் ஆணவம் வந்துரும். ஏன்னா நான் பகவானுடைய நித்திய சகா, அதனால எனக்கு எல்லாம் பவர் இருக்கு அப்படித்தான் நினைச்சாங்க. அப்ப கிருஷ்ணரா வர்றப்போ அவரது உறவினர்கள் யதுவம்சத்தினர் ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களா ஆயிட்டாங்க. அப்ப பகவான் என்ன நினைச்சாரு, இவங்களை இனி விட்டு வைக்க கூடாது இங்க. ஏன்னா பகவான் வந்து பெரிய ஒரு துணை. இப்ப அரசன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா நான் வந்து என்ன பண்ணுவேன், இங்க சுத்தில யார் என்னை எதுவும் கேட்க முடியாது. ஏன் இங்க குப்பை கொட்டுன, ஏன் இங்க கார் ஓட்டுற, இப்ப ரூல்ஸ மீறி கூட நான் ஏதாவது பண்ணினா கூட இங்க யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அரசன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடும். இப்ப பகவானுடைய உறவினர்களுக்கெல்லாம் அந்த ஆணவம் வந்தது. இப்ப அதை யதுவம்சத்த நீரை கொல்றதுக்கு அவரே ஒரு பிளான் வச்சுக்கிட்டாரு. அப்போ சாபங்கிற பேர்ல அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஆண்டுட்டாங்க அப்படின்னு நாம பாக்குறோம். அப்போ பகவான் வந்து மறைந்து விட்டார். ஆனா நிறைய முட்டாள்கள் என்ன சொல்றாங்க, இந்த யூடியூப்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பகவானுடைய உடம்பு எங்க புதைக்கப்பட்டது, அவர் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை, வேதத்தின் ஆதாரம் இல்ல, எந்த ஒரு ஆதாரம் இல்லாத விஷயங்களை பரப்புறாங்க மூடர்கள். பகவான் வந்து ஒரு அம்பு பட்டதுனால இறந்துட்டாரு, கால்ல விரல்ல வந்து ஒரு அம்பு பட்டதுனால இறக்க முடியுமா? ஒரு சாதாரண மனுஷன் கூட இறக்க மாட்டான். அப்ப கடவுளை வந்து இறந்துட்டாருன்னு சொல்றவங்க ரொம்ப மூடர்கள். அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசுரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அப்ப இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத கருத்துக்களை கேட்டுட்டு நிறைய பேரு, எப்படி அவருக்கு 16,108 மனைவிகள் இருந்தது அப்படின்னு யாருக்காவது 4 மனைவி வச்சு தாக்கு பிடிக்க முடியுமா இந்த உலகத்துல? அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஓடுனானேன்னா அவன் ஆயுசு அல்பாயுசுல போய் சேர்ந்துருவான். ஆனா 16,108 மனைவிகள், எப்படி அவர் 16,108 அவதாரங்களாக வேற வேற கிருஷ்ணரா வந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியாத விஷயம். ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னா உடல் சார்ந்த கண்ணோட்டம்.
பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு மிக உயர்ந்தவர், பரம்பொருள் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப இந்த மாதிரி மூடத்தனமான கருத்துக்களால் அவர்கள் மேலும் மேலும் குழப்பப்படுகிறார்கள். பக்தர் அல்லாதவர்கள் மேலும் மேலும் குழம்பிடுவாங்க. ஆனா பக்திக்கு வர்றவங்க யார் ஒருவர் தூய பக்தருடைய சங்கத்தை ஏற்கின்றார்களோ அவங்களுக்கு தான் விடிவு வரும், புரிஞ்சுக்க முடியும். பக்தர் சங்கத்தை எடுத்தா மட்டும்தான் அடிப்படையில அந்த மனசுல இருக்கிற அந்த மோசமான உணர்வுகள் எல்லாம் போய் பக்தர்கள் மூலமா அது தூய்மைப்படுத்தப்பட்டு அவங்க மேல வர முடியும். எப்போ பக்தர்கள் சங்கம் எடுக்கலையோ அவங்க இன்னும் கீழே கீழே இறங்கி புதைக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து துன்பப்பட்டு கொண்டே இருப்பார்கள் ஜட உலக. இதுக்கு ஒரே வழி பக்தர்களோட சங்கம் தான். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் லிங்க் தர்றேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும்